Subscribe to my channel. வணக்கம். கபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் மக்களின் கோரிக்கைக்கு அதிரடியாக நடவடிக்கை எடுத்து சிமெண்ட் சாலை அமைத்து கொடுத்த நிகழ்வு பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது. அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெல்லை மாநகராட்சி மேலப்பாளையம் மண்டலத்துக்குட்பட்ட 47வது வார்டு காகித மில்லத் அரசு பள்ளி பின்புறம் சிமெண்ட் சாலை அமைத்து கொடுக்க கோரி பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப்பிடம் கோரிக்கை விடுத்தனர். அதன் பேரில் நடவடிக்கை எடுக்கும் விதமாக 18 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. இந்த பணியினை பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மத்திய மாவட்ட செயலாளருமான அப்துல் வஹாப் அவர்கள் கலந்து கொண்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன், மேலப்பாளையம் மண்டல தலைவர் கஜிதா இக்லாம் பாசிலா, பகுதி செயலாளர் துபாய் சாகுல், கவுன்சிலர்கள் ரம்சான் அலி, சமி அமீர்பாத், சகாயம் ஜூலியட் மேரி, கருப்சாமி கோட்டையப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக சிமெண்ட் சாலை அமைத்து கொடுக்க நடவடிக்கை எடுத்த பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் அவர்களுக்கு மேலப்பாளையம் பகுதி மக்கள் நன்றிதனையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர்.